வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். கேது செவ்வாய் இணைவு சகோதர மற்றும் தொழில் உத்தியோகங்களில் எந்த விதமான தாக்கங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சென்ற பதிவில் பார்த்துருந்தோம். அதன் தொடர்ச்சியாக இந்த பதிவில் நோய் எதிரி விபத்து கண்டம் ஆகிய விஷயங்களுக்கு காரக கிரகமாக வரும் செவ்வாய் கேதுவோடு இணையும் பொழுது ஒரு செயல்வேகமிக்க ஒரு போர் வீரனை போன்ற செவ்வாயை தடை தாமதங்களை கொடுக்கக்கூடிய நிதானத்தையும் பொறுமையையும் செயல்களின் ஞானத்தையும் தான் என்ற அகந்தையை உடைக்கும் கேது இணையும் பொழுது எந்த விதமான ஒரு வெளிப்பாட்டை ஜாதகரின் வாழ்க்கையில் காண்பிக்கும் அப்படிங்கிற பதிவு தான் இன்று எடுத்திருக்கிற தலைப்பு. தாங்கள் உடல் மன நலத்தோடு வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தும் உங்கள் ஜோதிட நண்பன் எடிசன் ஐயாசாமி. தங்கள் பெயர் ஆதரவிற்கும் அன்பிற்கும் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கேது செவ்வாய் இணைவு விபத்துக்கள் மூலம் நமக்கு கொடுக்கும் ஞானம் எவ்வாறு இருக்கும்? வேகம், ஆத்திரம், துணிச்சல், உடல் சக்தியை வெளிப்படுத்தக்கூடிய கிரகமாகிய செவ்வாய் துண்டிப்பு, அலட்சியத்தன்மை, எதையும் பெருசா எடுத்துக்கொள்ளாத விட்டத்தியான ஒரு குணம், முன் ஜென்மத்தில் நாம் செய்த பாவ புண்ணியங்களுக்கான கர்ம கடன்களை சுமந்து கொண்டு வரும் கிரகமாகிய கேதுவுடன் இணையும் பொழுது வேகமும் கவனக்குறைவும் சேர்ந்தா என்ன ஆகும்? விபத்து வரும். இன்னொரு நிலையில ஈகோவின் மொத்த உருவமான சாகச செயல்களுக்கு காரக கிரகமாகிய அவசரம், துணிச்சல் அனைத்திற்கும் பெயர் போன செவ்வாய் தன் தன்மையில ஈடுபடும் பொழுது, ஒரு வாகனத்தை இயக்கும் பொழுதோ ஒரு செயலை செய்யும் பொழுதோ அசட்டு துணிச்சல்ல காரியத்தை நடத்துவார். அப்போ கூட இணைந்திருக்கிற கேது இவ்வளவு வேகம் பாதுகாப்பானது அல்ல. இந்த ஈகோ, அடுத்தவரை முந்தி செல்லக்கூடிய இந்த ஆணவம், அகங்காரம் உன் வாழ்க்கையின் ஆயுளுக்கு பங்கம் விளைவிக்கும் என்று உணர்த்தக்கூடிய ஒரு ஞான கிரகம் கேதுவும் இணைஞ்சிருக்கிறதுனால ஜாதகரை அவரோட அவசரம், ஆத்திரம், முரட்டுத்தனத்தை பண்படுத்தி உயிருக்கு ஊறு விளைவிக்கக்கூடிய விபத்து கண்டங்களில் இருந்து அல்லது எதிரிகளிடமிருந்து உங்களை தப்பி வைக்கக்கூடிய ஒரு ஞான உள்ளுணர்வை செவ்வாய்க்கு கொடுக்கக்கூடிய ஒரு கிரக இணைவாகவும் இந்த செவ்வாய் கேது இணைவை கருதலாம். இந்த செவ்வாய் கேது இணைவு இருக்கிற ஜாதகர்கள் அபாயமான சூழல்கள்ல இருந்து அல்லது எதிரிகளிடமிருந்து, கடன் சுமையில இருந்து, விபத்துக்கள்ல இருந்து எப்போ தப்பிப்பாங்க? லக்னம், லக்னாதிபதி சுப கிரகங்களோட ஒளியை பெற்றிருக்க வேண்டும். அடுத்து முயற்சி ஸ்தானமாகிய செயல்களை குறிக்கக்கூடிய, சிறுதூர பிரயாணங்களை குறிக்கக்கூடிய 3ஆம் இடத்திற்கு இந்த சுப கிரகங்களோட ஒளியோ அல்லது இருப்போ இருக்கணும். புத்தியை குறிக்கக்கூடிய 5ஆம் பாவகம், அதாவது நோய், கடன், எதிரி, வம்பு வழக்கு ஸ்தானத்திற்கு விரயமாகிய 5ஆம் பாவத்திற்கு சுப கிரகங்களோட ஒளி கிடைக்கணும். இந்த தன்மைகள் இருக்கும்போது ஜாதகர் தன்னுடைய அறிவை, நுண்ணாற்றலை இந்த கிரக இணைவு, செவ்வாய் கிரக இணைவு அந்த ஜாதகத்துல இருந்தா கூட சில ஆபத்தான நெருக்கடியான காலகட்டங்கள்ல தன்னுடைய அறிவை உபயோகித்து தன் செயல்களை சீரமைத்து அந்த அபாய கட்டங்கள்ல இருந்து தப்பிப்பார். இந்த செவ்வாய் கேது இணைவின் மூலமாக ஏற்படக்கூடிய விபத்து கண்டங்கள், நோய், கடன் சுமைகள்ல இருந்து ஜாதகர் விடுபட்டுருவார்னு சொல்லலாம். விபத்து நடந்ததுக்கு அப்புறம் இந்த செவ்வாய் கேது இணைவு ஜாதகருக்குள்ள ஒரு கேள்வி எழுப்பும். நீ ஒரு விழிப்புணர்வோட வாழ்றியா அல்லது ஆவேசத்துல ஓடிக்கிட்டு இருக்கியா? அதன் மூலம் கிடைக்கக்கூடிய இந்த கேள்விகளால் கிடைக்கக்கூடிய ஞானம். உடல்ங்கிறது நிரந்தரம் இல்லை. அதாவது விபத்துக்களில் உடல் உறுப்பை இழக்கும் பொழுது இந்த ஞானம் வரும். ஒரு நொடி அலட்சியம் உன் வாழ்க்கையை மாற்றும் என்ற ஞானத்தை கேது ஜாதகருக்கு கொடுப்பார் செவ்வாயுடன் இணையும் பொழுது. நான் எல்லாத்துலேயும் கட்டுப்பாட்டில் தான் இருக்கேன், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற அகந்தையில இருந்து ஒரு நொடி அலட்சியம் கூட உன் வாழ்க்கையை புரட்டி போடும் அப்படிங்கிற ஞானத்தை கற்றுக் கொடுப்பவர் செவ்வாயுடன் இணைந்த கேது. எந்த இடங்கள்லாம் இந்த ஞானம் வரும்? வாகன விபத்துகள்ல வரலாம், உத்தியோகம் செய்கிற இடங்கள்ல, போட்டி பந்தயங்கள்ல, சாகசம் செய்கிறோம் அப்படின்ட்டு இயல்புக்கு மாறான நடத்தைகள்ல, பாதுகாப்பு அல்லது
சாதனங்கள் இல்லாம சாகச செயல்களில் ஈடுபடும் பொழுது இந்த நிலை வரலாம். மேலிருந்து திடீர்னு கீழே விழுறது, எலும்பு முறிவுகள் ஏற்படுறது, மின்சார இயந்திரங்களை கையாளும் பொழுது இந்த இணைவு பெற்ற ஜாதகர்கள் கவனமா செயல்படணும். விபத்துக்கு பின்னாடி ஜாதகரோட மாற்றம் எப்படி இருக்கும்? ஆத்திரம் குறையும், வேகம் குறையும், ஆன்மீக சிந்தனை வரும். இந்த பிரபஞ்சம் கொடுத்திருக்கிற இந்த உயிர், விலை மதிப்பில்லாத உயிர், ஜாதகர் பட்டதுக்கு அப்புறம் தான் உணர்வாரு. இந்த இணைவு உள்ள ஜாதகர்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அவசர முடிவுகளை தவிர்க்கணும். 2 கிரகங்களுமே ரொம்ப ஷார்ப்பான, கேதுங்கிறது துண்டிக்கக்கூடிய கிரகம், செவ்வாய் உடனடி செயல். இந்த 2 கிரகமும் இணையும் பொழுது ஜாதகரை இயல்பாகவே ஒரு ரஷ்ஷான மனநிலைக்கு தள்ளும். துரிதமாக செயல்படணும், சாதிக்கணும், வெற்றி கொள்ளணும் அப்படிங்கிற உடனடி முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. எதிரிகள் மூலமான ஞானம் எப்படி வரும்? இந்த கேது செவ்வாய் இணைவு உள்ளவர்களுக்கு திடீர் மோதல்கள், காரணமே இல்லாத பகை, மறைமுக எதிர்ப்புகள் வரும். ஏன்னா நிழல் கிரகமாகிய கேதுவோட செவ்வாய் சேரும் பொழுது எதிரிகள் யாருன்னு இனம் கண்டுகொள்ள முடியாத தன்மை இருக்கும். அல்லது நம்பியவர்களாலேயே, கூட இருக்கிறவர்களாலேயே ஒரு சில சூழ்நிலைகள்ல சகோதரர்களுக்குள்ள ஏதாவது கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல சகோதரர் கடன் கொடுத்துருப்பாரு, இல்லை நீங்க சகோதரர்களுக்கு கடன் கொடுத்துருப்பீங்க. அதை திரும்ப பெறும்போது கருத்து மோதல்கள் வெடிக்கலாம். இந்த செவ்வாய் கேது கிரக இணைவுல கேது ஜாதகருக்கு கற்றுக் கொடுப்பது என்னதுன்னா, எதிரியை அழிக்கணும், தன்னை நிரூபிக்கணும் அப்படிங்கிற அவசரத்தை, அகங்காரத்தை உடைச்சு போர் செஞ்சாதான், சண்டை போட்டாதான் வெற்றி அப்படிங்கிற தன்மையை அழித்து ஒரு ஆழ்ந்த மனப்பக்குவத்தை ஜாதகருக்கு கொடுத்து, ஜாதகர் சண்டை போடாமலேயே தன்னுடைய காரியத்தில் அழுத்தமான ஒரு மனநிலையோடு எதிரியை வெல்வார் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள்ல செவ்வாயுடன் இணைந்த கேது எதிரியோட இந்த மாதிரியான செயல்பாடுகளால நம்மளுக்கு தான் நஷ்டம், கொஞ்சம் நிதானத்தோடு கொஞ்சம் சைலண்டா இருந்தோம்னா அந்த சூழ்நிலை கடந்து வந்துடலாம். விலகி இருந்தா, எதிரியை விட்டு விலகி இருந்தா, தன்னை முன்னிலைப்படுத்தி அவங்ககிட்ட போய் தர்க்கத்திலேயோ இல்லை கைகலப்புலையோ ஈடுபடாம விலகி தன் நிலை பாதுகாத்துக்கிட்டு இருந்தா சிறப்பு அப்படிங்கிற ஒரு ஞானத்தை செவ்வாயுடன் இணைந்த கேது கொடுப்பார். இந்த இணைவு நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாடம் என்ன இருக்குன்னா, எல்லாத்தையும் போர்ல ஜெயிக்க வேண்டியதில்லை, அல்லது எல்லா போர்லையும் ஜெயிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. எல்லா எதிரிகளும் அழிக்கப்படக்கூடிய மனிதர்கள் அல்ல. சிலர் உங்களை விழிப்புணர்வோடு கூடிய ஞானத்தை கொடுக்கவே வருவார்கள். கோபத்தை அடக்கிறது அல்ல, அதை கடந்து போறதுதான் ஞானம் அப்படிங்கிற உயர்ந்த நிலை வெளிப்பாட இந்த செவ்வாய் கேது இணைவு கொடுக்கும். ஒரு நிலையில எதிரிகள் முக்கியம் இல்லாத நபர்களா ஜாதகர்களுக்கு தெரிவாங்க. அதாவது சின்ன சின்ன சண்டை ஆக்ரோஷங்கள்ல மனதை செலுத்தாம அவங்கள கடந்து போய் வாழ்க்கையில் வேற முக்கிய உயர்ந்த நோக்கங்களுக்கு நகர்ந்து செல்லக்கூடிய தன்மைகளை இந்த இணைவு கொடுக்கும். சாதாரண குறுகிய வட்டமான வாழ்க்கை சண்டைகள்ல இருந்து சாதனைக்கு மாற்றக்கூடிய இணைவா இது இருக்கும். எல்லாத்துலேயுமே சாட்சியா இருந்து ஜாதகர்கள் சூழ்நிலைகளை ரசிப்பாங்க அல்லது கடந்து செல்வாங்க. இந்த சாட்சியா இருக்கக்கூடிய நிலையிலிருந்து அடுத்த நிலையாகிய ஒரு ஞானி நிலைக்கு ஜாதகரை ஞானகாரகன் கேது செவ்வாயுடன் இணைந்து கொடுப்பார் என்பதில் ஐயமில்லை. கடன் நோய்கள்ல இந்த இணைவு எப்படி செயல்படும்? எதையும் பெருசா எடுத்துக்காம கவனக்குறைவா, அதாவது வாழ்க்கையில ஒரு பிடிப்பு இல்லாத தன்மையில இருக்கக்கூடிய கேது செவ்வாயின் தன்மைகளான ஒரு கடன் அல்லது ஒரு கமிட்மெண்ட்ல இருக்கும்போது அதை ஒழுங்கா கட்டணும் அப்படிங்கிற ஒரு உணர்வை கொடுக்காது. அதே மாதிரி அவசரப்பட்டு திடீர்னு யோசிக்காம எடுத்த கடனா இருக்கும். தேவையில்லாத செலவுகள் கமிட்மெண்டால யோசிக்காம எடுத்த கடனா இருக்கும். அல்லது செய்யக்கூடிய தொழில்கள்ல முதலீடு செய்யும் பொழுது முதலீடுகள்ல தவறு ஏற்பட்டு முதலீடால் லாபம் அடையாமல் நட்டம் அடைந்து அதன் மூலம் கடனாளியாகி அந்த கடனை வட்டி மேல் வட்டியாக கட்டி இழுபறியாக முடிக்காமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையை கேது செய்வார். கேதுவோட மனநிலையை எல்லாத்தையுமே தள்ளி போடுறது, பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு சோம்பலான மனநிலையை செவ்வாய்க்கு கேது கொடுப்பார். தேவையில்லாத
விஷயங்களில் தலையிட்டு சண்டை சச்சரவுகள் மூலமாக தண்டனையாக அபராத தொகையை கட்டுறது, எதிரிகள் மூலமான பொருளாதார இழப்பு, அதன் மூலமான கடனாளியாக மாறக்கூடிய சூழ்நிலைகளை இந்த இணைவு கொடுக்கும். நண்பர்களே, பதிவு பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஜோதிட கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடலாம். இனி வரும் பதிவுகளில் கிரக இணைவுகள் அல்லது பார்வைகளோடு உதாரண ஜாதகங்களை விளக்கலான்னு இருக்கிறேன். எனவே வித்தியாசமான தலைப்புகளோடு மீண்டும் வந்து உங்களை சந்திப்பேன் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.